visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற வரகூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வரகூருக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடி இருந்த பேரு பூபதி ராஜபுரம். இந்த கோவில் கட்டி சுமார் 600 ஆண்டுகளுக்கும் மேல ஆறுது. முன்னொரு காலத்தில் வராகமாக கருதப்படும் வெண்பன்றி ஒன்று நாராயண தீர்த்தர் அப்படிங்கிறவரை இந்த கோயில் வரைக்கும் அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. இந்த ஊர் அதனால பூபதி ராஜபுரத்திலேருந்து வராகபுரி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சா இப்போ அதுவும் மாதிரி வரகூர் ஆயிடுது. இந்த வெங்கடேச பெருமாள் கோயில் வரகூர் அக்ரஹாரத்தில் அமைஞ்சிருக்கிற கோயிலாகும். இதுக்கு வந்து வடக்கு நோக்கிய ஒரு வெல்கம் ஆர்ச், அதாவது வரவேற்பு வளையம் இருக்கு. அந்த வரவேற்பு வளையத்துல பல தெய்வீக விக்கிரகங்களை வச்சிருக்கா. வரவேற்பு வளையத்தோட உள்பக்கத்துல நாராயண தீர்த்தர் மற்றும் வெண்பன்றியோட ஒரு ஓவியம் என்ன வரைஞ்சி வச்சிருக்கான். வரவேற்பு வளையம் வடக்கு நோக்கி இருந்தாலும் கோவில் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு கிழக்கு நோக்கி ஒரு 3 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. ராஜகோபுரத்தோட ஒரு பக்கத்துல வந்து ஆஞ்சநேயரும் இன்னொரு பக்கத்துல கருடாழ்வாரும் ரெண்டு விக்கிரகங்களா வச்சிருக்கான். கோவிலுக்குள்ள நுழைஞ்சா கோவில்ல வந்து கருடாழ்வார் சன்னதி மேற்கு நோக்கி இருக்கு. மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே பல தூண்களை கொண்ட மண்டபம் ஒன்று இருக்கு. இதுல ஒவ்வொரு தூண்லயும் தங்க முலாம் பூசி ரொம்ப பார்க்கறதுக்கே தகதகன்னு இருக்கு. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் நின்ற கோலத்துல காணப்படுறது. அதுல ஒரு துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்திலே கிழக்கு நோக்கி ஒரு கணபதியும் காணப்படுறார். இந்த வெங்கடேச பெருமாள் கோயில்ல மூலஸ்தானத்தோட வாசப்படியெல்லாம் தங்க முலாம் பூசி பளிச்சுன்னு இருக்கு பார்க்கறதுக்கு. மூலவர் சன்னதியில மூலவரான ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறார். அவரோட இடது மடியில லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கா. இந்த கோவில்ல உற்சவமூர்த்தியோட பேரு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். இவர் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். இந்த உற்சவமூர்த்தியான வெங்கடேச பெருமாள் பேரால தான் இந்த கோவில் வந்து அழைக்கப்படுறது. இந்த கோவிலோட விமானத்தோட பேரு பத்ம விமானம். ஆந்திராவை சேர்ந்த நாராயண தீர்த்தர்னு ஒரு பக்தர். அவருக்கு கடுமையான வயிற்று வலி. அதோட அவருக்கு ஒரு கனவு வந்தது. நாளைக்கு காலம்பரை நீ பார்க்குற முதல் ஜீவன் எங்கே ஒன்று அழிச்சுட்டு போகிறதோ அங்கே போனால் உன் வயிற்று வலி தீரும் அப்படிங்கிறது கனவு. அடுத்த நாள் காலம்பரை அவர் பார்த்தா ஒரு வெண்மன்றி அவதாரம் அவர் முன்னாடி தோணித்து. அந்த வெண்மன்றி வந்து அவரை வந்து இந்த கோவில் வாசல் வரைக்கும் கூட்டுன்னு வந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ இந்த நாராயண தீர்த்தர் இந்த கோவிலை வந்து இந்த பெருமாளை வழிபட்டார். அதனால இந்த வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு வந்தா தீராத வயிற்று வலியும் தீரும் அப்படின்னு நம்பப்படுறது. கோவிலுக்கு பின்பக்கத்துல கோவிலோட அலுவலகம் இருக்கு. அங்கேயே வந்து கோவில் வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கான். கோவிலோட வடக்கு பகுதியில கோயிலோட சொர்க்கவாசல் காணப்படுறது. சொர்க்கவாசலோட 2 பக்கத்துலயும் 2 துவாரபாலகர்கள் இருக்கா. இந்த கோவிலோட சிறப்பே இந்த சொர்க்கவாசல் தான். சொர்க்கவாசல்ல வந்து தங்க தகடுகளால் இழைக்கப்பட்டு அதுல வந்து தசாவதார விக்கிரகங்கள் மற்றும் அஷ்டலட்சுமியோட விக்கிரகங்களை வந்து பதிச்சிருக்கா. கோவிலுக்கு இடது பக்கத்திலே வேத பவனம் அப்படின்னு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கா. இங்க வந்து கோவில் சம்பந்தப்பட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறது வழக்கம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.